அப்புறம் நீங்கள் எந்த ஊர்? அப்பா அம்மா எல்லாம் ஊரில் இருக்காங்களா? இங்கே சென்னை தான். சின்ன வயசுலேயே அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சேர்ந்து என்னை ஒரு ஆஃபரேஜ் சேர்த்துட்டாங்க. அப்போலேருந்து இது வரைக்கும் எனக்குன்னு யாரும் இல்லை. நான் பாட்டுக்கு போவேன், நான் பாட்டுக்கு வருவேன். ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட சொல்லிக்க யாருமே இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ என்னோடய போயிடும். எப்படிப்பா இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்க முடியாது? இதில் என்னம்மா கஷ்டம்? எல்லாரும் ஒரு நாள் செத்து தானே போகிறோம். அதுக்கு நீ எப்போன்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா? என்னோடய அப்பா அம்மா சின்ன வயசுலேயே எனக்கு விவரம் தெரியாததுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது, பேசுனது கிடையாது. அதனால எனக்கு கஷ்டமாக தெரில. என்னோடய லைஃப் டெசிஷன்லாம் நானே எடுக்க ஆரம்பித்தேன். என்னோடய லைஃப்பை நானே பார்த்துக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்தே யார்கிட்டையும் எதையும் கேட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு வாட்டி கூட அப்பா அம்மா மிஸ் பண்ணலையா? வரும். எப்பயாச்சும் ஏதாச்சும் பார்க்கும்போது அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழ்கிறதுலாம் ஒரு வரம். அது என்ன மாதிரி சில பேருக்கு கனவாகவே போயிடுச்சு. சொந்தக்காரங்க யாருமே இல்லையா தம்பி? மா சும்மா இருமா. சபரிக்கா, இதில் என்ன இருக்குது? அம்மா தானே, கேட்கட்டும். எங்கள் அம்மா கூட உட்காந்து பேச தான் என்னை கொடுத்து வைக்கல. அட்லீஸ்ட் உங்கள் அம்மா கூடயாச்சும் உட்காந்து பேசுகிறேனே. வாஹித், ஹேய், என்னம்மா கேட்டீங்க? சொந்தக்காரங்களா இருந்தாங்க அப்பா அம்மா கூட இருக்க வரைக்கும். அதுக்கப்புறம் எங்கே போனதுன்னு தெரியல. நான் 7th படிக்கும்போது எங்கள் அப்பாவோட தம்பி என் கையில் வந்து ஒரு 60,000 கொடுத்தாரு. நீங்கள் தங்கி இருந்த வீடு நம்மளை விட்டு போயிடுச்சு, இவ்வளோதான் வந்த மிச்சம்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது அந்த வீட்டோட மதிப்பு 80 லட்சம். என்னப்பா சொல்ற? ஆமாம்மா. கோர்ட் கேஸ் எதுவும் போல? எங்கள் அப்பா அம்மாவே என்னை விட்டு போயிட்டாங்க. காசை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? சௌ, எங்கடி போற? அபி, அக்காவை போய் பார்த்துட்டு வா. சபர்ணிகா, எதுக்கு அழுகுறீங்க? என்னாச்சு இப்போ? நீங்கள் அழுகுறத பக்கத்தான் இங்கே வந்தனா? நீங்கள் ரொம்ப பாவம் வாஹித். பாவம்மா? ஏன் பாவம்? சின்ன வயசுலேயே அப்பா அம்மா 2 பேரும் இழந்திருக்கீங்க. எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க, கஷ்டப்பட்டிருக்கீங்க. கஷ்டமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அழாதீங்க. நீங்கள் சிரிச்சு மட்டும்தான் பார்த்துருக்கலாம். நீங்கள் அழுறதுக்காக வந்த வீட்டுக்கு. உங்களுக்கு ஏன் இப்படி ஆகணும்? எல்லாரும் ஏன் உங்களை இப்படி ஏமாற்றணும்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வாஹித். ஏமாத்தலைன்னா அவங்க சொந்தக்காரங்களே இல்லை சௌபர்ணிகா. எல்லாரும் அதுபடி தான் நடக்கிறாங்க. ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் நம்ம? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வாஹித், நிச்சயமா. இப்படிலாம் நீங்கள் ஏன் கஷ்டப்படணும்? உங்களால் எப்படி இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு சிரிக்க முடியுது? கஷ்டம் எல்லாருக்கும் வரும் தான், ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். கஷ்டத்தை நினச்சா ரியாலிட்டியில் நம்ம வாழ முடியாதுல்ல. வாஹித், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னானாலும் நான் உங்களை விட மாட்டேன். சரி சௌபர்ணிகா, வாங்க கீழே போகலாம். எனக்கு உங்கள் கூட கொஞ்ச நேரம் இருக்கணும் வாஹித். சரி, இருக்கலாம். வாஹித், சொல்லுங்க சௌபர்ணிகா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்கள் கூடவே இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஹாப்பினஸ் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு வேணும். ஸோ கீழே அம்மா கூப்பிட்றாங்க. வாங்க போகலாம். ஐ லவ் யூ வாஹித்.